ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்றைக்கு கேட்டோம் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது அப்படின்னு. இன்றைக்கு இரண்டாவது காரியம் என்னவென்றால் தேவனுடைய நோக்கம் மாறாதது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இப்படி படிக்கிறோம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய நோக்கம் மாறாதது. காட்ஸ் பர்பஸ் நெவர் சேஞ்சஸ். தேவன் நம்மளுக்காய் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், பிளான், ஐடியா இதெல்லாம் மாறாதது. அப்போ நேற்றைக்கு கேட்டோம் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது அப்படின்னு சொன்னோம். அப்போ தேவன் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அது வாக்குத்தத்தமாக ப்ராமிஸாக கொடுத்துட்டார்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில போதும், அதுவே நிறைவேறணும்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதையும் தாண்டின ஒரு விஷயம் என்னவென்றால் காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய நோக்கம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில மாறாதது. வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த சொல்லாக இருக்கிறது. சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது செயலாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய சொல்லும் செயலும் நம்முடைய வாழ்க்கையில மாறாததா இருக்கிறது. இந்த வசனத்துல படிக்கும் பொழுது ஆணையிடுதல் அப்படின்ற ஒரு காரியத்தை பத்தி நம்ம படிப்போம். அவர் தமது பேரிலே ஆணையிட்டு கொண்டார். தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாததுனால அவர் மேலேயே அவர் ஆணையிட்டு சத்தியம் பண்ணி வாக்குறுதி பண்ணி ஒப்பந்தம் பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா அவருடைய வாக்கு தத்தத்தினுடைய நோக்கம், அந்த திட்டம், சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது என்றைக்குமே மாறாது. அப்போ நம்முடைய பிளான்ஸ் மாறும். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற பிளான்ஸ், காலையில் ஒரு பிளான் பண்ணோம்னா ராத்திரி வரைக்கும் அந்த பிளான் நிற்காது, இடையிலேயே நம்ம மாற்றிடுவோம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய பிளான்ஸும் மாறும். ஆனால் தேவன் நம்மளுக்காய் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் மாறாது. சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய சரீர பலன் மாறலாம், நம்முடைய நோக்கங்கள் மாறலாம், நம்முடைய எண்ணங்கள் மாறலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம், திட்டம், சித்தம் மாறாததா இருக்கிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கையை கொண்டு போய் எங்கே வைக்கணும்னா தேவனுடைய நோக்கத்தில் வைக்கணும். அவர் என்ன செய்து முடிக்க போகிறார், என்ன செய்ய போகிறார் அப்படின்ற அவர் செயல் மேல நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதே போல அந்த வாக்கு தத்தம் சித்தமாக மாறி, செயலாக மாறி, திட்டமாக மாறி ஈசாக்கையும் பெற்றெடுத்தான். வாக்கு தத்தமும் ஈசாக்கு தான், தேவனுடைய சித்தமும் நோக்கமும் ஈசாக்கு தான். அப்போ தேவனுடைய வார்த்தையும் நோக்கமும் ஒன்றைத்தான் செய்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லி இருக்கிற அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறார், அவர் சபதம் எடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவருடைய நோக்கம் மாறாததா இருக்கும். நம்முடைய நோக்கங்கள் மாறினாலும் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நோக்கம் மாறாது, திட்டம் மாறாது. அந்த திட்டத்தை பிடித்துக் கொள்வோம், அதன் மேல நம்பிக்கை வைப்போம். மாறாத திட்டத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இன்றைக்கும் ஒரு மாற்றத்தினால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.